நோன்பு என்பது இறைவனை அப்படி அசைத்து போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு வைத்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நோன்புக்கு கூலி தருகிறேன் என்று சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பாளிகளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நோன்பாளிகளின் வாய் வாடையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தவர்கள் நல்லோர்கள், நபிமார்கள் எல்லாம் நோன்பு வைத்தவர்கள் தான். இறைநேசர்கள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள். ஏன் நோன்பு வைத்தார்கள்? இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி நோன்பு வைத்தார்கள். அன்பிற்கினியவர்களே, நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பு, இவைகள் எல்லாம் இதற்கு முன்னால் நோன்பு வைத்தார்கள். அதையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த உம்மத்திற்கு அதை கடமையாக மாற்றிவிட்டான் அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நோன்பு வைத்தார்கள்? அவர்கள் ஃபலம் முகல்லிமுல் யௌம இன்சியா சொன்னார்கள். அவர்கள், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், இன்றைய தினத்தில் நான் உங்களிடத்தில் பேச மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்ல சொன்னான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு இக்கட்டான ஒரு சூழல், ஒரு கடுமையான ஒரு சோதனையின் நேரத்திலே, அந்த நேரத்தில் நோன்பை கொண்டு அல்லாஹ்வின் நெருக்கம் பெறலாம் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்கட்டான சூழ்நிலையில், பாதகமான சூழ்நிலைகள், அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்குகின்ற நேரத்திலே நோன்பின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய முடியும், அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எந்த ஆணும் தொடப்படவில்லை. அவர்கள் அல்லாஹுவின் மூலமாக கர்ப்பமாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹுவினுடைய ரூஹை கொண்டு ஊதினார்கள். அவர்கள் கர்ப்பமானார்கள். ஆனால் ஆண் யாரும் தொடப்படவில்லை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஆனால் வயிற்றிலே குழந்தை இருக்கிறது. ஊருக்குள்ளே வயிற்றில் குழந்தையை வைத்துக் கொண்டு எந்த ஆணும் தொடவில்லை. ஒரு தவறான ஒரு வழியின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் என்று ஊர் பேசும் அல்லவா? அது இக்கட்டான ஒரு சூழ்நிலை அல்லவா? அந்த ஒரு சூழ்நிலையில் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபலம் முகல்லிமுல் யௌம இன்சியா, நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு நான் யார்கிட்ட பேச மாட்டேன், பேசா நோன்பு நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நோன்பு அல்லாஹ்வுக்கு பிரியமானது, அல்லாஹ்வின் நேசத்தை பெற்று தருவது. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட நம் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவது நோன்பு என்பதை இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது.